அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வனுஸல்லி வனுஸல்லிமு அலா ரசூலில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: سبعة يظلهم الله في ظله يوم لا ظل إلا ظله: رجل قلبه معلق بالمساجد إذا خرج منه حتى يعود إليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அன்னலம் பெருமானார் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தையும் சலாமையும் கூறி அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவின் அவைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிறைவாக வந்து சேரட்டுமாக. வல்ல அல்லாஹ் நம்முடைய பாவங்களை, தவறுகளை மன்னித்து அல்லாஹ் தன்னுடைய திருப்பொருத்தத்திற்குரியவர்களாக உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் சேர்த்து கொள்ளட்டுமாக. வாழும் காலம் வரை ஆரோக்கியத்தை தந்து நோய் நொடிகள் இல்லாமல், மருத்துவமனையின் பெருஞ்செலவுகள் இல்லாமல் நம்மையும் நம்முடைய குடும்பத்தினர்களையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. அல்லாஹுவின் புனித ஆலயமாம் காபாவையும், அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புனிதமான ரவுதாவையும், புனித பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜு உம்ரா ஜியாரா செய்கிற நம் எல்லோருக்கும் அல்லாஹ் குடும்பத்துடன் வாய்ப்பை வழங்குவானாக. உலகை விட்டு மூச்சு அடங்கும் நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை கூறி நமக்கான சொர்க்கத்தின் இடத்தை இங்கிருந்தே கண்ட வண்ணம் நம்முடைய ஆத்மாக்கள் கைப்பற்றப்படுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நாளை ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமையின் கீழே நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், நம் முன்னேற்றத்திற்கு காரணமான அத்துணை மக்களையும் அல்லாஹ் ஒன்றிணைத்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, பள்ளிவாசல் என்பது முஸ்லிம்களின் மைய கேந்திரம். பொதுவாகவே வீடு வாங்குவதானாலும் சரி, வாடகைக்கு வீடுக்கு போவதானாலும் சரி, நம் உள்ளங்களின் ஓரத்தில் இப்படி ஒரு சிந்தனை இருக்கும். பள்ளிக்கு பக்கத்தில் அசான் சொல்கிறது கேட்குற மாதிரி 4-8 நடந்து வச்சா கொஞ்சம் போய் தொழுதுற மாதிரி உண்டான அமைப்பில் இடம் கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று நினைப்போம். ஆனால் கிடைப்பது வேறு இடம். ஆனாலும் எல்லாருக்கும் அந்த எண்ணம் உண்டு. பள்ளிவாசல் முஸ்லிம்களின் வாழ்வியலோடு பல்வேறு கட்டங்களில் தொடர்புடைய விஷயம். நம்மிலே பலர் சுருக்கமாக விளங்கியிருக்கிறோமா என்று தெரியவில்லை. அது தொழும் இடம் என்று, தொழுவதற்கான ஒரு இடம் என்று மட்டுமே நம்மிலே பலர் புரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி மஸ்ஜித் என்பது, பள்ளிவாசல் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எப்படி எந்த பரிணாமங்கள் எல்லாம் எடுத்தது என்பதையும், நம்முடைய ஊர்களிலே, நம்முடைய தெருக்களிலே, நம்முடைய பகுதிகளிலே இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளை அப்படியான கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்பதும் முஸ்லிம்கள் எல்லோரின் மீதும் பொறுப்பு. அன்பான சகோதரர்களே, 1960களின் காலகட்டத்திலே உலகத்திலேயே மிகப்பெரிய சாம்பியனாக இருந்தவர் நமக்கு தெரியும். அவருடைய இயற்பெயர் காசியஸ் கிளே. மிகப்பெரிய சாம்பியன், குத்துச்சண்டையிலே பல பதக்கங்கள் பெற்றவர், தங்கப்பதக்கங்கள் வென்றவர். இன்னும் சொல்ல போனால் ஒலிம்பிக்கில் சென்று தன்னுடைய நாட்டுக்காக வேண்டி தங்க மெடலை வாங்கி கொண்டு வந்தவர். அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு 18 வயது இருக்கலாம். அந்த 60களின் காலகட்டத்திலே அமெரிக்காவிலே இப்படி ஒரு எழுதப்படாத சட்டம் இருந்தது, விதி இருந்தது. வெள்ளையர்கள் வந்து அமர்ந்து உண்ணக்கூடிய உணவகங்களிலே, ரெஸ்டாரண்ட்களிலே கருப்பு நிறத்தவர்களை அனுமதிக்க மாட்டார்கள். அது எவ்வளவு பெரிய உச்சத்தில் இருந்தவர்களாக இருந்தாலும் சரிதான். புகழ் உச்சத்திலோ அல்லது பொருளாதார உச்சத்திலோ
அல்லது சமூக உச்சத்திலோ எப்படி இருந்தாலும் சரிதான், வெள்ளை நிறத்தவர்கள் அமர்ந்து உண்ணக்கூடிய உணவகங்களிலே கருப்பு நிறத்தவர்களுக்கு அனுமதி இல்லை. இவர் தன்னுடைய நாட்டுக்கே ஒலிம்பிக்கில் போய் கோல்டு மெடல் வாங்கிவிட்டு வந்திருக்கிறார். கழுத்திலே அந்த கோல்டு மெடலை போட்டுக்கொண்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகிறார். யார்? காசியஸ் கிளேவ் என்று சொல்லக்கூடிய அந்த இளம் வாலிபர். உள்ளே போனால் திருப்பி அனுப்புகிறார் அங்கே இருக்கக்கூடிய சிப்பந்தி. உணவு பரிமாறக்கூடிய அந்த சர்வர், இங்கே நீ வரக்கூடாது, ஏன்னா நீ கருப்பன், இது வெள்ளையர்கள் மட்டுமே உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய உணவகம், இங்கே உனக்கு அனுமதி இல்லை, வெளியே போ. எப்பா, நான் இந்த நாட்டுக்கே கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், ஒலிம்பிக்கில் ஜெயித்து வந்து நிற்கிறேன், இந்த நாட்டுக்கு பெருமையை கொண்டு வந்திருக்கிறேன், நீ எம்பிட்டு பெரிய பெருமையை கொண்டு வந்தாலும் சரிதான், நிறத்தால் நீ எங்களை விட ஒரு படி கீழே தான், உங்களுக்கு இங்கே அனுமதி இல்லை, வெளியே போ என்று துரத்துகிறார். மிகுந்த அவமானத்தோடு வெளியே வந்த அந்த காசியஸ் கிளேவ், இந்த மெடலை கொண்டு எங்களுக்கு என்ன புண்ணியம் என்று தூக்கி ஒரு ஆற்றில் தூக்கி எறிந்து விட்டார். எரிந்த அந்த நிமிடத்தில் தூரத்தில் இருந்த ஒரு பள்ளிவாசலிலே பாங்கோசை கேட்கிறது. பள்ளிவாசலிலே அலைப்போசை கேட்கிறது. தொழுகைக்காக வேண்டி சொல்லப்பட்ட அலைப்போசை அது. அவருக்கு மொழி தெரியாது, அது அரபு மொழியில் சொல்லப்படுகிறது. என்ன பொருள் என்று அவருக்கு தெரியாது. ஆனால் அலைப்போசை வந்தவுடன் அந்த திசையை நோக்கி முஸ்லிம்கள் வேக வேகமாக போகிறார்கள். பள்ளிவாசலுக்கு வெளியே இருந்து பார்க்கிறார். போனவர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் ஒரு தடாகத்தில் அமர்ந்து கை கழுவுகிறார்கள், கால் கழுவுகிறார்கள். அந்த ஒரே தடாகத்தில் வெள்ளை இனத்தவரும் இருக்கிறார், கருப்பினத்தவரும் இருக்கிறார், பணக்காரரும் இருக்கிறார், ஏழையும் இருக்கிறார், அன்றாட கூலி தொழிலாளியும் இருக்கிறார், பல கோடிகளுக்கு அதிபதிகளும் இருக்கிறார். இது அவருக்கு பெரிய ஆச்சரியத்தை தந்தது. கொஞ்ச நேரம் கழிஞ்சது, கைகாலை எல்லாம் சுத்தம் செய்துவிட்டு அந்த மக்கள் எல்லாரும் பள்ளிவாசலுக்குள்ளே போகிறார்கள். அணி அணியாக நிற்கிறார்கள். அந்த அணியிலே எந்த வேற்று வித்தியாசமும் இல்லை, எந்த தனித்துவமும் இல்லை, எந்த முன்னுரிமையும் யாருக்கும் இல்லை. எல்லாரும் அங்கே சமமாக பார்க்கப்படுகிறார்கள். இந்த காட்சிகள் எல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அவருடைய உள்ளத்திலே மிகப்பெரிய ஒரு உழுக்கத்தை தருகிறது. கடைசியில் அவர் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு முஹம்மது அலி என்ற பெயரில் இன்றளவும் அறியப்படுகிறார். இங்கே நான் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்றால், ஒரு மஸ்ஜிது தான் ஒருவரின் உள்ளத்திலே இந்த மார்க்கத்தை குறித்து உண்டான சிறப்பான எண்ணத்தையும், அவர் துவண்டு போயிருந்த அந்த ஒரு இறுக்கமான நிலையை மாற்றி உண்மையை நோக்கி, சத்தியத்தை நோக்கி அவரை திருப்பக்கூடிய வேலையை செய்தது பள்ளிவாசலும் அங்கே நடந்த சில விஷயங்களும் தான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மௌத்து வரை அவர் முகமது அலியாகவே வாழ்ந்தார். முகமது அலியாகவே வாழ்ந்தார் என்பது மட்டுமல்ல, கருப்பினத்த மக்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய அந்த விஷயங்களுக்கெல்லாம் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு, சத்திய இஸ்லாத்தில்தான் நிற வெறி கிடையாது, பாகுபாடுகள் கிடையாது என்பதை உலகத்திற்கு உரத்து சொன்ன மக்களின் அணியிலே நின்று தன்னால் முடிந்த அளவுக்கு அதற்காக வேண்டியும் குரல் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். பள்ளிவாசல்கள் என்பது வெறும் தொழுகை கூடம் என்ற எண்ணத்தில் நாம் சுருக்கி பார்த்துவிடக் கூடாது. நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு வரலாறு நான் மறுபடியும் மீட்டு சொல்கிறேன். மதீனாவிலிருந்து ஒரு குழுவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஜித் என்ற பகுதிக்கு அனுப்பி வைத்தார்கள். போகிற வழியிலே, அந்த பகுதிக்கு போகும் வழியிலே ஒருவரை கைது செய்து கொண்டு வந்து மதீனாவிலே தூணிலே கட்டி போட்டு விட்டார்கள். அந்த கொண்டு வந்து கட்டப்பட்டவருக்கு பெயர் சுமாமா பின் உசால். இவர் கட்டப்பட்டார். ரசூலுல்லாஹ் வந்தார்கள். அந்த சுமாமாவிடத்திலே கேட்டார்கள், மா இந்த கையா சுமாமா, என்ன சொல்லுகிறாய்? நீ இப்பொழுது எங்களிடத்தில் கைதியாக இருக்கிறாய். நீ எங்களுக்கு ஆப்போசிட்டா நிறைய வேலை பார்த்திருக்கிற, நிறைய கூலி பறிச்சிருக்கிற, நிறைய இழப்புகளை கொடுத்திருக்கிறாய். சொல்லில் அடங்காத துன்பங்களையும் துயரங்களையும் உன் மூலமாக நானும் என்னை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம் சகோதரர்களும் பெற்றிருக்கிறார்கள். இப்ப நீ எங்களிடத்துல கைதியா இருக்கிற, உன் விஷயத்துல நீ என்ன சொல்ற அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட நேரத்திலே அந்த சுமாமா சொன்னார், இந்தி ஹைருன் யா முஹம்மத், முஹம்மது அவர்களே, என்னிடத்தில் நலவுதான் இருக்கிறது. இன் தக்துல் தாதமின், என்னை நீங்கள் கொலை குற்றவாளியாக அறிவித்து எனக்கு நீங்கள் மரண தண்டனை கொடுத்தால்
அது தகும் தான். மரண தண்டனையை வாங்கும் அளவிற்கு நான் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு எதிராக. மரண தண்டனை எனக்கு நிறைவேற்றப்பட்டாலும் அது தகும், ஏற்றுக்கொள்வதற்கு உரியவர் தான் நான். ஆனால் துன்இம் அலா ஷாக்கிர், நீங்க எல்லாத்தையும் மறைச்சு மன்னிச்சு எனக்கு நீங்க உபகாரம் செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு நன்றி உள்ளவனா இருப்பேன். இனிமே உங்களுக்கு ஆப்போசிட்டாலாம் கத்தி எடுக்க மாட்டேன், உங்களுக்கு ஆப்போசிட்டாலாம் திட்டங்கள் வகுக்க மாட்டேன். நீங்கள் எனக்கு மரண தண்டனை கொடுத்தாலும் அது தகும், மன்னித்து எனக்கு உபகாரம் செய்தாலும் அதற்கு நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன். இந்த ரெண்டு. மூணாவது சொன்னாரு, வஇன் குன்த துரீது அல் மால ஃபஸல் மின்ஹு மா ஷிஇத. இது அல்லாம வேற ஏதாவது பிணையீட்டு தொகை, உங்களுக்கு நிறைய காசு வேணும் என்று நீங்கள் விரும்பினால் எம்புட்டு வேணும் அம்புட்டையும் தர்றேன். எவ்வளவு நீங்கள் எதிர்பார்த்தாலும் மொத்தத்தையும் கொண்டு குவிப்பதற்கு அளவிற்கு எனக்கு செல்வத்தை இறைவன் தந்திருக்கிறான். நான் ஒரு பெரிய செல்வச்சீமான், ஒரு மிகப்பெரிய பகுதிக்கே குறுநில மன்னர். மன்னர் என்றால் எவ்வளவு இருக்கும் செல்வம் என்பதை கற்பனை செய்து பார்த்துக் கொள்ளலாம். எம்புட்டு கேட்டாலும் அவ்வளவுத்தையும் கொண்டு வந்து உங்க காலுக்கு கீழே கொட்டுவேன் அப்படின்னு சொன்னார். இந்த மூணு விஷயத்தை சொன்னார். ரசூலுல்லாஹ் பதிலே பேசவில்லை, போய்விட்டார்கள். மறுநாள் அதே கேள்வி, அதே 3 பதில். மூணாவது நாள் அதே கேள்வி, அதே 3 பதில். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாள்கிட்ட கேள்வி கேட்டாங்க, பதில் சொன்னாங்க. இதுக்கு பின்னாடி எந்த முடிவுகளையும் எடுக்கவில்லை. ரசூல் சொன்ன வார்த்தை சஹாபாக்களுக்கு, அத்லிகு சுமாமா, சுமாமாவை கையை கட்டி போட்டிருக்கிறீர்கள், அந்த கையை அவிழ்த்து விடுங்கள், அவர் கைதி இல்லை, அவர் சுதந்திர புருஷர், வெளியே போகலாம். இனிமேல் அவரை கட்டி வைத்து அவரிடத்திலே கேட்டு என்ன ஏது என்றெல்லாம் விசாரிப்பதற்கு நான் முன்வரவில்லை. அவரை நீங்கள் அவிழ்த்து விடுங்கள், அவர் இனிமேல் கைதியும் இல்லை, நாம் அவரை பிடித்து வந்து சித்திரவதை செய்யக்கூடிய நிலையிலும் அவர் இல்லை, போய்விடட்டும் என்று சொன்னார்கள். கையை அவிழ்த்த உடனே நேர போனாரு. நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு தான், நான் இங்கே சொல்ல வரக்கூடிய செய்தியை மட்டும் சொல்லுகிறேன். வேகமாக போனார். பள்ளிவாசலுக்கு பக்கத்திலே ஒரு நீர் தடாகம் இருந்தது. போனார், கை கால் முகம் எல்லாம் கழுகினார். சில அறிவிப்புகளிலே குளித்தார். குளித்து விட்டு நல்ல ஆடையை உடுத்தி கொண்டார். நேராக வந்தார். பள்ளிவாசலிலே வந்து முகமது நபியின் கையை பற்றி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஷஹாதா என்கின்ற சாட்சியம் கூறக்கூடிய அந்த கலிமாவை சொன்னார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொன்னார். 3 விஷயம் சொன்னார். உலகத்திலே எனக்கு இந்த நிமிடம் வரை பிடிக்காத முகமாக உங்கள் முகம்தான் இருந்தது. இந்த ஃபேக்ட்ஸ் ஆஃப் செகண்ட், இந்த நிமிடத்திலிருந்து உங்கள் முகம்தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச முகம். ஊர்களிலேயே ரொம்ப ஆக மட்டமான ஊராக நான் கருதி இருந்தது, எனக்கு வெறுப்பை தரக்கூடிய ஊராக நான் நினைத்திருந்தது இந்த மதீனாவை தான். ஆனால் இந்த நிமிட பொழுதிலிருந்து, இந்த சனப்பொழுதிலிருந்து அந்த மதீனா தான் எனக்கு சிறந்த ஊராக, பிரியத்திற்குரிய ஊராக இருக்கிறது. உலகத்திலேயே பின்பற்ற தகுந்த வழிமுறைகளிலேயே உங்க வழிமுறை தான் எனக்கு ரொம்ப பிடிக்காம இருந்துச்சு. உங்க தீன் தான் எனக்கு ரொம்ப ஆக வெறுப்பை தரக்கூடியதாக இருந்தது. ஆனால் இந்த நிமிடத்திலிருந்து நீங்கள் எதை வழியாக காட்டுகிறீர்களோ அந்த வழிபாதை தான், அந்த மார்க்கம் தான் எனக்கு பிடித்திருக்கிறது என்று சொன்னார். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாரு, யா ரசூலல்லாஹ், நான் உம்ராவுக்குன்னு போய்கிட்டு இருந்தேன், ஆனா உங்க தோழர்கள் அந்த போற வழியில தான் என்னைய பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இப்ப எனக்கு ஆசை இருக்குது, புகாரி ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் வருகிறது, நான் மறுபடியும் உம்ராவை நிறைவேற்ற வேண்டும் என்று. ரசூலுல்லாஹ் அவரை போக சொன்னாங்க, உம்ராவுக்கு போங்கன்னா. உம்ராவுக்கு போய் உம்ராவினுடைய கிரிகைகள் எல்லாம் செய்தார். அவருடைய அந்த செய்கையிலே, அவருடைய அந்த ஆக்டிவிட்டிஸ்ல கொஞ்சம் மாற்றத்தை பார்த்த அந்த மக்காவின் வாசிகள் கேட்டார்கள், என்ன மதம் மாறி போயிட்டாயா, உன்னுடைய பழைய மதத்திலிருந்து வந்துட்டியா நீ என்று கேட்கும் விசாரிக்கும் சமயத்திலே சுமாமா சொன்னார், நான் மதமெல்லாம் மாறவில்லை, இப்பொழுதுதான் எனக்கு புத்தி தெளிவு ஏற்பட்டிருக்கிறது, இப்பொழுதுதான் சத்தியம் எது அசத்தியம் எது என்று வேறுதிரித்து பார்க்கக்கூடிய அந்த பக்குவத்தை இறைவன் எனக்கு தந்தான். முகம்மது நபியை நபியாகவும் ஏக இறைவன் அல்லாஹ்வை ஒரே கடவுளாகவும் ஏற்று நான் சத்திய இஸ்லாத்தில் இணைந்திருக்கிறேன். நீங்க எல்லாம் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். முகமது நபிக்கு பல்வேறு இடைஞ்சல்களையும் சிக்கலையும் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்போ சொல்றேன் கேட்டுங்க, என்னுடைய நாட்டிலிருந்து தான் இந்த மக்காவிற்கு தானியங்கள் வந்தாக வேண்டும். நான் இப்போ உறுதி அளிக்கிறேன், முகம்மது நபி அனுமதித்தால் தான் உங்களுக்கு ஒரு பொட்டு தானியத்தையும் நான் கொடுப்பேன். இல்லை என்றால் நீங்கள் எல்லாம் பசியால் பட்டினியால் சாக வேண்டியதுதான். எக்கேடு கட்டும் போங்கள், நான் கொடுக்க முடியாது. இஸ்லாத்திற்கும் முகம்மது நபிக்கும் எதிர்ப்பாளராக நீங்கள் இருப்பதினாலே
என் நாட்டில் என் மண்ணில் விளையக்கூடிய தானியங்கள் உங்களுக்கு இனிமேல் கிடையாது என்று சொன்னார். ரசூலுல்லாஹ் அப்படி அதை அனுமதிக்கல. அது கொடுத்துருங்கன்னாங்க. வயிற்றில் அடிக்கக்கூடாது. பசியால் ஒருவரை நாம் எதிர்க்கக்கூடாது. நம்முடைய எதிர்ப்பை பசியின் ரூபத்திலே, வறுமையின் ரூபத்திலே நாம் காட்டக்கூடாது. அனுப்பி வைங்கன்னாங்க. இங்கே சொல்ல வரும் செய்தி 3 நாளில் அவரை எப்படி மாற்றியது, சுமாமாவை எப்படி மாற்றியது என்றால், நபி சொன்னால்தான் நான் முடிவெடுப்பேன் என்கின்ற அந்தஸ்திற்கு போனார் அவர். அந்த 3 நாளைக்கு முன்னால் உலகத்திலேயே முகமது நபியை தான் அவருக்கு மிகப்பெரிய வெறுப்பாக இருந்தது. 3 நாளில் எது மாற்றியது என்றால், பள்ளிவாசலில் அவர் இருந்த அந்த நாட்கள், அங்கே நடந்த செயல்பாடுகள், அங்கே அவர் கண்ட காட்சிகள், அங்கே அவர் பார்த்த நிகழ்வுகள், இதுவெல்லாம் அவருடைய உள்ளத்திற்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்தது. நீங்கள் யோசியுங்கள், வெறுமின்ன தொழுகையை மட்டும் பார்த்தவருடைய உள்ளம் மாறல. நாம் நினைச்சிட்டு இருக்கோம்ல, பள்ளிவாசல் என்றால் 5 நேரம் தொழ வேண்டும், தொழுது முடித்தாத்தில் பூட்டி போட்டு விட வேண்டும். இது மட்டும் அவருடைய எண்ணங்களை, ஓட்டங்களை மாற்றி அமைக்கவில்லை. இதையும் தாண்டி மஸ்ஜித் என்றால் என்னவெல்லாம் இருக்க வேண்டும், பள்ளிவாசல் என்றால் அங்கே என்னென்ன செயல்பாடுகள் எல்லாம் அமையப்பெற வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பள்ளிவாசலில் வைத்து வழக்காடக்கூடிய நீதிமன்றங்களை அமைத்திருக்கிறார்கள். பிரச்சனையோடு வரக்கூடியவர்களுக்கு தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். கவலையோடும் இன்னல்களோடும் மிகுந்த சிரமத்தோடும் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆறுதல் கூறுகிற இடமாக பெருமானார் பள்ளிவாசலை பயன்படுத்தியிருக்கிறார்கள். காயம்பட்டு வந்த சஹாபா தோழர்களுக்கு இறை பாதையில் தங்களுடைய மேனியில் இரத்தத்தோடும் மிகுந்த காயத்தோடும் வரக்கூடியவர்களுக்கு கிளினிக்காக, ஒரு சின்ன மருத்துவ கிளினிக்காக பள்ளிவாசல் இருந்திருக்கிறது. கருத்து பரிமாறுகிற இடமாக பள்ளிகள் இருந்திருக்கிறது. நான் எடுத்தால் ஒரே கருத்துத்தான், ஒரே முடிவுதான், இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, இதைதான் எல்லாரும் கேட்க வேண்டும் என்கின்ற போக்கு இல்லாமல் பள்ளி வாசல்களில் வைத்து கருத்து கேட்டிருக்கிறார்கள் சஹாபா பெருமக்கள். அந்த கருத்து சொல்வதற்கு எல்லாருக்கும் சம உரிமைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் வழங்கியிருக்கிறார்கள். இப்ப பள்ளிவாசல் என்பது பன்முகத்தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டம் உலகம் முழுவதிலும் பல இடங்களிலே பள்ளிவாசல் வெறும் தொழுகைக்கான கூடமாக மட்டுமே இருக்கிறது. வெறும் தொழுகைக்கான கூடமாக மட்டுமே இருக்கிறது. அதை தாண்டி எதுவெல்லாம் நடக்க வேண்டும் பள்ளிகளிலே? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாற்றை நீங்கள் வாசிக்க வேண்டும். ஹதீதுகளிலே ஒரு செய்தி வருகிறது. ரசூலுல்லாஹ் 7 சாரார்களுக்கு அரிசின் நிழலை தருகிறான் என்று சொன்னார்கள். அரிசினுடைய நிழலை 7 விதமான பண்புள்ள மக்களுக்கு அல்லாஹ் கொடுப்பானாம். 7 கேட்டகரி. அந்த 7 கேட்டகரியில் ஒருத்தவர், நான் 7ஐயும் சொல்லல, ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன். ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜிதி. ஒரு மனிதர், அவர் உள்ளமெல்லாம் பள்ளியோடு இணைந்திருந்தது. நல்ல அந்த வார்த்தையை கவனிங்க. ஒரு மனிதர், அவர் உள்ளமெல்லாம் பள்ளியோடு இணைந்திருந்தது. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா ஹரஜ மின்ஹு ஹத்தா யஊத இலைஹி. பள்ளியிலிருந்து அவர் வெளியேறிவிட்டால் அவர் நினைப்பாராமா, அடுத்து எப்போ பள்ளிவாசலுக்கு போறது, அடுத்து எப்போ பள்ளிக்கு போறது. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இந்த ஹதீஸ் யாரை பற்றி பேசுகிறது? நீங்கள் சொல்லலாம், தொழுகையாளிகளை பற்றி பேசுகிறது. ஃபஜர் தொழுது முடித்து விட்டு கடைக்கு போகிறார், அடுத்த சிந்தனை லுஹர் எப்போ பள்ளிக்கு வரும், எப்போ போக போறோம், பாங்க் சொல்ல போறோம். லுஹர் தொழுது முடித்து விட்டு வீட்டுக்கு போகிறார், அசர் எப்போ வரும், அசருக்கு எப்போ பாங்க் சொல்ல போறாங்க, பள்ளிவாசலுக்கு போகணுமே. மகரீப் தொழுது விட்டு போகிறார், இஷா எப்போ வரும், இஷா தொழுது விடுத்து விட்டு போகிறார், எப்பொழுது ஃபஜர் வரும். இதுதானா? இதுதான் இந்த ஹதீஸுக்கான பொருளா? அப்படி என்றால் ரசூலுல்லாஹ் என்ன வார்த்தை சொல்லியிருக்கலாம்? ரஜுலுன் கல்புஹு, உள்ளம் பள்ளியோடு இணைந்தவர்கள் என்று சொல்ல வேண்டாம், ஐங்கால தொழுகையாளிகள் என்று சொல்லியிருக்கலாம், இல்லையா? ஐங்காலம் தொழுகையை நியமமாக பேணி தொழக்கூடியவர்கள், அவர்களுக்கு அரிசி நிழல் உண்டு என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லவில்லை. கல்பு பள்ளிவாசலோடு இணைந்திருக்கும் என்றால் பள்ளியில் நடக்கக்கூடிய கூட்டமல்களில் எல்லாம் அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அடுத்தடுத்து என்னென்ன செயல்பாடுகளை செய்ய போகிறோம், எங்கள் பள்ளியில், எங்கள் மஹல்லாவில், எங்கள் ஊரில், எங்கள் தெருவில் இன்னென்ன மாற்றத்தை நாங்கள் பள்ளியை மையமாக வைத்து செய்ய போகிறோம் என்கின்ற அக்கறையும் சிந்தனையும் தான் அவரை தூண்டிக்கொண்டே இருக்கும். இதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதைதான் இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வருகிறார்கள்.
ரசூலுல்லாஹ் அப்படியான ஒரு சிறந்த ஒரு முன்னுதாரணத்தை பள்ளிவாசல் மூலமாக நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, நீங்கள் பாருங்கள், ஹதீஸிலே வந்திருக்கிறது, கருத்து பரிமாறுகிற மன்றங்களாக பள்ளிவாசல் இருந்திருக்கிறது என்று நான் சொன்னேன் இல்லையா? ஒற்றை கருத்தோடு எல்லாரும் பயணிக்க வேண்டும் என்று நினைப்பது தவறானது இல்லையா? என் குடும்பத்தில் என்னுடைய கருத்து செல்லாது. பல நேரங்களில் என் பிள்ளைகளுக்கு ஒரு கருத்து இருக்கும், என் மனைவிக்கு ஒரு கருத்து இருக்கும், எங்க அப்பாவுக்கு ஒரு கருத்து இருக்கும், எங்க தாதாவுக்கு ஒரு கருத்து இருக்கும். எல்லாருடைய கருத்து, எல்லாருடைய சிந்தனையிலும் என் கருத்தை புகுத்த வேண்டும் என்று நினைப்பது தவறு. எனவேதான் இஸ்லாம் அதற்கு அழகான ஒரு சொல்யூஷனை கொடுத்திருக்கிறது. ஷூரா பைனஹும், உங்களுக்கிடையில் ஆலோசனை செய்யுங்கள், உங்களுக்கிடையில் கருத்து கேளுங்கள், கருத்தின் அடிப்படையிலே, ஷூராவின் அடிப்படையிலே முடிவெடுங்கள். அப்படி எடுத்தால் தான் உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும், நீங்கள் உங்கள் இலக்கை அடைவீர்கள். இல்லை அப்படின்னா அது அறகுறையா பாதியிலே நின்று போயிடும். எந்த முடிவும் இலக்கை போய் சென்றடையாது, அது தடைபட்டு வீழ்ந்து விடும் என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது. அன்பர்களே, கருத்து பரிமாறுகிற மன்றமாக பள்ளிவாசல் இருந்திருக்கிறது. ஒரு நாள் மஸ்ஜித் நபவியில பெருமானா ஸல்லல்லாஹு ஹயாத்துக்கு பின்னாடி உமர் ரலியல்லாஹு மெம்பர்ல ஏறி நின்று ஒரு பிரச்சனையை பேசுறாங்க. பிரச்சனைனா பேசத்தான் ஆகணும், பேசாம எப்படி பிரச்சனை சுமூகத்துக்கு வரும்? என்ன பிரச்சனைனா, அங்க பெண்கள் எல்லாம் கல்யாணம் முடிக்கும் போது நிறைய மகர் கேட்கிறாங்க. அது ஒரு பிரச்சனையா இஷ்யூ ஆயிடுச்சு. நிறைய ஆண்களால கொடுக்க முடிகிற அளவுக்கு உண்டான தாக்கத்து இல்லை. எப்படி தான் கொடுக்கறது? அவங்க பாட்டு இஷ்டத்துக்கு கேட்டாங்கன்னா இப்ப ஹலீஃபாவுடைய கவனத்துக்கு வருது. நீங்க எல்லாம் பார்க்கறத பார்த்தா இது இன்னைக்கு இது ஆப்போசிட்டா இருக்குங்க, பெண்களிடத்தில் ஆண்கள் இல்லையா? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் இப்படி ஒரு இஷ்யூ வருது. பெண்கள் எல்லாம் கூடுதலாக மகர் கேட்கிறார்கள், எங்களால கொடுக்க முடியலையே, ஏதாவது ஒரு அளவை நிர்ணயிக்கலாமே. இப்போ சையதுனா உமர் ரலியல்லாஹு மெம்பர்ல ஏறி இந்த மாதிரி கேள்விப்பட்டேன், ஆம்பளை குமர்கள்லாம் ரொம்ப ஏங்கி போய் இருக்கிறாங்க பிள்ளைகளோ, நிறைய நீங்க மகர் கேட்கலாமா? நபி காலத்துல 400 திர்ஹம் கொடுத்ததாக எனக்கு தெரிகிறது. ரசூலுல்லாஹ் 400 திர்ஹம் கொடுத்துருக்காங்க மகர். எனவே என்ன செய்யலாம்னு சொன்னா, அந்த 400 திர்ஹத்துக்கு மேல பெண்கள்லாம் நீங்க மகர் கேட்காதீங்கம்மா, கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆம்பளை பிள்ளைங்க, இளைஞர்கள் எல்லாம். முதிர்கன்னிகள் என்று இன்னைக்கு நிறைய நம்ம பிள்ளைகள் இருக்காங்க. முதிர்கன்னிகள் என்றால் கல்யாணம் முடியக்கூடிய வயசையும் தாண்டி கடந்து அதற்கான வாய்ப்பும் சூழலும் அமையாமல் கண்ணி கழியாமலேயே முதிர்ந்து போகக்கூடிய பிள்ளைகள் இன்னைக்கும் கிராமங்கள் நிறைய இருக்கிறாங்க. அதற்கான வசதியும் அதற்கான வாய்ப்பும் அதற்கான சூழலும் அதற்கான பொருளாதார பின்னணியும் இல்லாததின் விளைவு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தங்கள் இளமைகளை தொலைத்து கொண்டு அடுத்த ஒரு மன வாழ்க்கை அமையுமா என்ற எதிர்பார்ப்பிலும் ஏக்கங்களிலும் எத்தனையோ பிள்ளைகள் உண்டு இன்னைக்கும். உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த மாதிரி முதிர் ஆண்கள் அதாவது ஆண்கள் வந்துருவாங்க போல தெரியுது, கொஞ்சம் குறைச்சிக்கங்க அப்படின்னா. பெண்கள் எப்பொழுதுமே பள்ளிவாசல் ஒரு ஓரத்திலே மஸ்ஜிதிலே பள்ளிக்கு தொழுகைக்கு இடம் உண்டு அவர்களுக்கு. அங்கிருந்து ஒரு குறைஷி பெண் எழுந்திருச்சாங்க, குறைஷி குலத்தை சேர்ந்தவர்கள். உமர் ஹலீஃபா அவர்களே, நீங்க சொல்றதை பார்த்தா இது சட்டம் மாதிரி தெரியுத, ஆண்கள்கிட்ட இம்புட்டு தான் நீங்க மகர் கேட்கணும்னு நீங்க ஒரு ஹஸ்ர் செய்றீங்க, ஒரு நிர்ணயம் செய்வதை போன்று தெரிகிறதே, ஆமாவா? அப்ப 400 திர்ஹத்துக்கு மேல கேட்க கூடாதா நாங்க? ஆமாமா அப்படின்னாங்க ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு. சட்டம் போடுறது யாரு? ஜனாதிபதி உமர், சாதாரண உமர் அல்ல, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் ஜனாதிபதி. பல வல்லரசுகளை தன்னுடைய ஆளுகைக்கு கீழே கொண்டு வந்து இஸ்லாமிய மயமாக்கியவர். நீங்க படிச்சு பாருங்க, நான் ஒரு புத்தகம் வாங்கி வைத்திருக்கிற நம்முடைய நூலகத்திலே உமர் ரலியல்லாஹு ஏற்படுத்திய நாகரீகம் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை செய்து உமர் ரலியல்லாஹு அந்த 10 ஆண்டு காலத்திலே ஏற்படுத்தியிருக்கிறார். அன்பர்களே, உங்களை அன்பு கூர்ந்து கேட்கிறேன், நல்ல வாசிப்புக்காக வேண்டி ஒரு சிறந்த தளமாக நம்முடைய மஸ்ஜிதின் ஓரத்திலே ஒரு சின்ன லைப்ரரி இருக்கிறது, வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்துங்கள். எக்கச்சக்கமான அறிவு சுனைகளை தாங்கி பல புத்தகங்கள் அங்கே உங்களுக்காக வேண்டி காத்திருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேசுகிறார்கள். அப்ப அந்த அம்மா கேட்டாங்க, என்ன நீங்க குறைச்சிக்க சொல்றீங்களா? 400க்கு மேல கேட்க கூடாதா? நீங்க இப்படி சொல்றீங்க, உங்க பேச்சை கேட்கறதா அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்கறதா? அல்லாஹ் சொல்லுகிறான், وَإِنْ أَرَسْتُمُ اسْتِبْدَالَ زَوْجٍ مَكَانَ زَوْجٍ وَآتَيْتُمْ إِحْدَاهُنَّ قِنْطَارًا. ஒரு பெண்ணை நீங்கள் மாற்ற வேண்டும் என்று விரும்பினால், ஒரு பெண்ணை விவாகரத்து கொடுத்து வெளியாக்கிட்டு வேற பெண்ணை அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கணும்னு நீங்க விரும்பினீங்கன்னா, நீங்க ஒரு பெரிய பொற்குவியலே அந்த பெண்ணுக்கு மகராக கொடுத்திருந்தாலும் வாங்கக்கூடாது. இறைவன் சொல்லுகிறான், மகராக பொற்குவியலையே கொடுக்கலாம் என்று. நீங்க என்ன 400க்கு மேல கேட்க கூடாதுன்னு சொல்றீங்க, இது என்ன விவகாரமா இருக்கு அப்படின்னாங்க அந்த அம்மா.
உடனே சையதுனா உமர் ரலியல்லாஹு சொன்ன ஹதீஸில் வருகிறது, இப்னு கசீர் போன்ற நூலில் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. சையதுனா உமர் ரலியல்லாஹு சொன்ன அல்லாஹும்ம குஃப்ரன், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு. கானன்னாசு அஃப்கஹு மின் உமர், ஜனங்கள் எல்லாம் உமரை விட விவரமான ஆட்களா இருக்கிறாங்களே, இந்த உமருக்கு தான் விவரம் தெரியாம போயிடுச்சு என்று சொல்லிட்டு மறுபடியும் மெம்பர்ல ஏறினாங்க. ஏறி நான் சொன்னது தப்புங்க, நீங்க எம்புட்டு நீங்க மகரு கேட்கணுமோ கேட்கலாம், ஆனா ஆண்கள் மேல கொஞ்சம் கரிசனப்படுங்க, நான் உங்களை குறைக்க சொல்ல மாட்டேன், இந்த அளவுதான் என்று நிர்ணயிக்க மாட்டேன் என்று சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக வரலாற்று குறிப்பு இருக்கிறது. இந்த கான்வர்சேஷன் எங்க நடந்துச்சு? இந்த உரையாடல் எங்கே நடந்தது? வீட்லையா அல்லது ஒரு தனி ஹால்லையா? கிடையாது, மஸ்ஜிதில் நடந்தது. இப்ப மஸ்ஜித் என்பது கருத்து கேட்டு எந்த கருத்து உகந்த கருத்து என்பதை நிர்ணயித்து அதை பற்றி விவாதித்து அதிலே ஒரு சிறந்த தீர்வை கொடுப்பதற்கான களமாக மஸ்ஜிதுகள் இருந்திருக்கிறது. இன்னைக்கு இருக்கிறதா? பள்ளிவாசல்களிலே கருத்து கேட்கப்படுகிற சூழலிலே இருக்கிறதா? நம்முடைய சொந்த கருத்தை, ஆரோக்கியமான விஷயத்தை மஹல்லாவிற்கு, ஊருக்கு, தெருவுக்கு, நம் பகுதிக்கு தேவையானதை நாம் கொண்டு போய் சொல்லும் இடத்தில் அல்லது கேட்கும் இடத்தில் நாம் நம்மை வளப்படுத்தியிருக்கிறோமா என்பதை கேள்வியாக வைக்கிறேன். அன்பர்களே, நீதியை தருகிற நீதிமன்றங்களாக மஸ்ஜிதுகள் இருந்திருக்கிறது. எத்தனையோ விஷயத்திலே பார்க்கிறோம் ஹதீஸ்களிலே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே போன்று நிதிகளை எல்லாம் திரட்டி சேவை செய்யக்கூடிய இடமாக மஸ்ஜிதை ரசூலுல்லாஹ் மாற்றியிருக்கிறார்கள். மஸ்ஜிதை மாற்றியிருக்கிறார்கள். சேவையின் களம் அது மஸ்ஜித் என்பது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், மறுபடியும் சொல்லுகிறேன், நாம் தவறான புரிதலில் குறுகி போய் நிற்கிறோம். பள்ளிவாசல் தொழுவதற்கான இடம் மட்டுமே என்று குறித்து வைத்திருக்கிறோம். அது தவறான புரிதல். 5 வேளை தொழுகையோடு முடிந்து போனது, பூட்டு போட்டு விட வேண்டும் என்ற நினைப்பு இருக்கிறதே, அது முற்றிலும் தவறான புரிதல். நிதி திரட்டி சேவையின் களமாக, இடமாக, மையமாக பெருமானார் பள்ளியைத்தான் வைத்தார்கள். ஹதீஸிலே வந்திருக்கிறது, ஒரு வறுமையின், ஏழ்மையின் உச்சகட்டத்தில் இருந்த மக்கள் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு லுஹருடைய நேரம் அது. அவங்கள பார்த்த உடனே கண்ணிலிருந்து பொல பொலன்னு தண்ணி கொட்டுது. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன், யாராவது ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்களேன்னு சொன்ன உடனே ஒருத்தர் எந்திரிச்சு போனார். வேக வேகமாக போனார். போய் அவர்கிட்ட கிடைச்ச மாவு, துணி, மணி எல்லாத்தையும் அள்ளிட்டு கொண்டு தோல்ல சுமந்துட்டு வந்தார். வந்து கொண்டு வைத்தார். அவர் தூக்கிட்டு கூட வர முடியல, அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தார். அவர் வச்சதுதான் தாமதம். அங்கங்க ஈசலை போன்று வந்தார்கள். ஒரு நன்மை இருக்குது, அதை ஒருத்தர் துவங்கிட்டாருன்னா மாஷா அல்லாஹ், மனிதர்களின் சிந்தனை அல்லாஹ் எப்படி அமைத்திருக்கிறான் என்றால் அப்படியே பின்னால் அதை தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பார்கள். யாரோ ஒருவர் வைத்த புள்ளி, ஆனால் அந்த புள்ளி நீண்டு போய்கொண்டே இருக்கும் இல்லையா? இதை வச்ச உடனே அந்த சஹாபி சொல்றாங்க, அந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் ஜலீல் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, நான் மஸ்ஜிது நபவியில் பார்த்தேன், 2 பெரிய மலை குவியலை போன்று இருந்தது பொருட்கள். ஒரு புறம் பார்த்தால் தானியங்கள் கொட்டி கிடக்கிறது, இன்னொரு புறம் பார்த்தால் அவர்களுக்கு தேவையான உடை, அவர்களுக்கு தேவையான இன்ன பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் குவிந்து கிடந்தது. 2 மலையை போன்று எனக்கு தெரிந்தது என்று சொல்லுகிறார். ரசூலுல்லாஹ் அதை கொடுத்து அதுக்கடுத்து அவங்களுடைய வலிமையெல்லாம் போக்குனாங்கன்னு சொல்லி ஹதீஸை பார்க்கிறோம். அப்ப எதுக்கு சொல்ல வர்றேன்? சேவையின் களமாக பெருமானார் மஸ்ஜிதை தான் மையப்படுத்தினார்கள். வேற எங்கேயும் கொண்டு போல. என் வீட்டுக்கு கொண்டு வாங்க, அங்க கொண்டு வந்து குடோன்ல இறக்குங்க, அல்லது இந்த இடத்துக்கு கொண்டு வாங்க என்றெல்லாம் சொல்லவே இல்லை. மஸ்ஜிது தான், அதுதான் மையப்புள்ளி. அங்கிருந்து தான் முஸ்லிம் உம்மத்திற்கு போயாக வேண்டும். இதுதான் ஒரு மனிதனுடைய உடலில், இருதயத்திலிருந்து எப்படி இரத்தங்கள் உடலெங்கும் பாய்ச்சப்படுகிறதோ, இருதயத்திலிருந்து எப்படி இரத்த நாணங்களின் வழியாக உடல் உறுப்புக்கும் இயக்கத்திற்கும் அந்த இருதயம் மையப்புள்ளியாக இருக்கிறதோ, அப்படித்தான் முஸ்லிம் உம்மத்தில் மஸ்ஜிதுகள் தான் மையப்புள்ளி. அதை வெளிப்படுத்தினார்கள். பிரச்சனைகள் வருகிற பொழுது நீதிமன்றமாக ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதை பயன்படுத்தினார்கள். எத்தனையோ வழக்குகள் மஸ்ஜிதிலே விவாதிக்கப்பட்டிருக்குது. உண்மை எது, பொய் எது என்பதை கண்டறிந்து நேர்மையான முறையிலே தீர்ப்பை வழங்கப்பட்டிருக்கிறது. நாம் வரலாறுகளிலே பார்க்கிறோம். கஷ்டத்தோடும் நெருக்கடிகளோடும் நிற்கக்கூடிய மக்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய ஆறுதல் களமாக மஸ்ஜித் நபவி இருந்திருக்கிறது. ஏதாவது சிரமம்னா இன்னைக்கு நம்ம எங்க போகிறோம் யோசிங்க. அண்ணன் வீட்டுக்கு போகலாமா, அல்லது வேற எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலாமா 4 நாள், அல்லது இந்த கவுன்சிலிங் போகலாமா, இவர்கிட்ட போகலாமா என்று யோசிக்கிறோம். ரசூலுல்லாஹ் முஸ்லிம் உம்மத்தை எப்படி யோசிக்க சொன்னார்கள் என்றால், உங்களுக்கு ஒரு நெருக்கடி என்றால் நீங்கள் பள்ளிக்குத்தான் வர வேண்டும், இங்கே வந்துதான் நீங்கள் மன்றாட வேண்டும் என்பதை பழக்கப்படுத்தினார்கள். அபூ உமாமா ரலியல்லாஹு வரலாற்று செய்தி உண்டு, ஹதீஸ்ல வந்திருக்கிறது. தொழுகை அல்லாத நேரத்தில் பள்ளிவாசலில் உட்கார்ந்து இருப்பார். ரசூலுல்லாஹ் கேட்கும்போது இப்படிதான் கேட்பாங்க, மாலி அராக்க ஜாலிசன் யா அபா உமாமா
ஃபில் மஸ்ஜிதி கைர வக்தி ஸலா, தொழுகைக்குரிய நேரம் அல்லவே இது, இந்த நேரத்தில் நீங்க பள்ளியில உட்கார்ந்துருக்கீங்களா அபூ உமாமான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், ஒரு சில கவலை கஷ்டம், வேற வழி இல்லாம இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு தானே வர முடியும் எல்லா நேரத்திலும், வேற எந்த வீட்டுக்கு எல்லா நேரத்திலும் போக முடியும்? ஏன்னா என் கூட பிறந்த உறவு தான், அண்ணன் தான், தம்பி தான், எல்லா நேரத்திலும் நான் துணிந்து போய்விட முடியுமா? அப்படி போனாலும் அவன் ஏற்றுக்கொள்வானா? உன்னை யார் இந்த டேத்துக்கு வர சொன்னா? வரும்பொழுது போன் பண்றது இல்ல, இந்த நாகரீகம் கூட உனக்கு தெரியாதா? நாங்களும் குடும்பமா ஆயிட்டோம், மனைவி மக்கள் புள்ள குட்டி தேவன் இருக்கல்ல, சொல்லிட்டு வந்தா நல்லா இருக்குமாப்பான்னு சொல்லி கேட்பான். பெத்த தகப்பனாக இருந்தாலும் பெத்தெடுத்த பிள்ளையாக இருந்தாலும் அந்த வீட்டுப்படி ஏறுவதற்கு முன்னால் ஒரு கணம் யோசிக்கிறோம் இல்லையா? யோசிக்காமல் தைரியத்தோடு வருகிற வீடு உலகத்தில் அல்லாஹுவின் வீட்டை தவிர வேற எந்த வீடு உண்டு? எனவேதான் நான் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன் என்று சொன்னார்கள் சையதுனா அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே ஆனந்தப்பட்டு போயிட்டாங்க. அவரை கட்டி பிடிச்சிட்டு ஒரு துவா சொல்லி கொடுத்தாங்க. என்னன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு, கடன்ல சிரமப்படுற, நான் ஒரு துவா சொல்லி தரேன், அந்த துவா ஓதுங்க, அல்லாஹ் தஆலா உங்களுடைய கடனை எல்லாம் போக்கி தருவான் என்று ஹதீஸிலே சொல்லி கொடுத்ததாக வரலாற்று செய்தி இருக்கிறது. அப்போ ஆறுதல் தடும் இடமாக மஸ்ஜிதுகள் தான் இருந்திருக்கிறது, தீர்ப்பளிக்கும் நீதிமன்றமாக மஸ்ஜிதுகள் தான் இருந்திருக்கிறது, ஒரு கலாசாலையாக மஸ்ஜிதுகள் தான் இருந்திருக்கிறது. நாம் நினைக்கிறோம் பள்ளிவாசல் என்றால் வெறுமின்ன மக்தபு மதரசா மற்றும் சொல்லித்தரக்கூடிய இடம் என்று. இது தவறான புரிதல். குரானினுடைய திலாவத்து எப்படி பிள்ளைக்கு அலிஃபா சொல்லி தர்றது, எப்படி அலிஃப்லாமி மோதி சொல்லி தர்றது, எப்படி குரானை ரீட் பண்ண, இது மட்டும் தான் பள்ளியில் சொல்லி தரப்படுமா? இதையும் தாண்டி பறந்துபட்ட அறிவை சொல்லித்தரும் களமாக மஸ்ஜித் இருந்திருக்கிறது. மஸ்ஜிதில் தான் பெருமானார் வில்வித்தை கற்றுக் கொடுத்தார்கள், மஸ்ஜிதில் வைத்துத்தான் குத்துச்சண்டை கற்றுக் கொடுத்தார்கள். எப்படி சண்டையிட வேண்டும், எதிரிகளை எப்படி சமாளிக்க வேண்டும், உன் உடலை எப்படி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும், உன் உடலை எப்படி கட்டுமஸ்தானமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார்கள். இப்ப கல்வியின் இடம் பள்ளிவாசல். அதே போன்றுதான் பள்ளிவாசல் தான் விருந்தினர்களை அரவணைக்கக்கூடிய விருந்தினர் மாளிகை. இன்னைக்கு மஸ்ஜித் நபவிக்கு போனா பாருங்க, ரவுதா ஷரீஃப்ல 7 முக்கியமான தூண் இருக்குது. அந்த 7 தூண்ல ஒரு தூணு, அந்த தூணுக்கு பேரு உஃபூது என்று அந்த தூணுக்கு பெயர். எதுக்கு உஃபூதுன்னு அந்த தூணுக்கு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா, ரசூலுல்லாஹ் அவங்கள பார்க்கறதுக்கு யாராவது விருந்தினர்கள் வந்தாங்கன்னா அந்த இடத்துல உட்கார வச்சு அவங்கள அப்படி பேசுவாங்க, அவங்களுக்கான உபசரிப்பெல்லாம் அந்த இடத்துல செய்வாங்க. எங்குங்க? ரவுதால. மா பைன பைத்தி வ மிம்பரி ரவுதத்தும் மின் ரியாதில் ஜன்னா, என்னுடைய வீட்டுக்கும் என்னுடைய மெம்பருக்கும் இடைப்பட்ட பகுதி சொர்க்கத்தின் துண்டு என்று எந்த துண்டை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ அந்த சொர்க்க துண்டுல கொண்டு வந்து யாரை உட்கார வைப்பாங்க சொல்லுங்களேன்? விருந்தினர்களை உட்கார வைப்பார்கள். விருந்தினர் என்னால் முஸ்லீம் மட்டுமா வருவார்? இல்ல, ரோம் நாட்டிலிருந்து வந்திருக்கிறாரு, நஜீத் நாட்டிலிருந்து வந்திருக்கிறாங்க, யமன்லேருந்து வந்திருக்கிறாங்க, பஹ்ரைன்லேருந்து வந்திருக்கிறாங்க, எத்தனையோ பல நாடுகளிலிருந்து நபிகளை பார்ப்பதற்கும் கடிதம் கொடுப்பதற்கும் அந்த 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 உறவை மேம்படுத்திக் கொள்வதற்கும் ரசூலை சந்தித்திருக்கிறார்கள். இன்னைக்கு நம்மள பல பள்ளிகளிலே இப்படி ஒரு யோசனை உண்டு. அவர் மாற்று மதக்காரராச்சே, அவரை ஏன் உள்பள்ளியில் நீங்க அனுமதிக்கிறீங்க? இது என்ன முறை? இது அவரை ஏன் கூட்டு உள்ள வர்றீங்க? அவர் சகோதர சமயக்காரராச்சே, அவர் அப்படியாச்சே இப்படியாச்சே என்று அவரை நிராகரிக்கக்கூடிய செயல்பாடும் சிந்தனையும் தான் பரவி இருக்கிறது. ஆனால் பெருமானார் ரவுதாவில் கொண்டு வந்து உட்கார வைத்தார்கள். யாரை? விருந்தினர்களை. அன்பர்களே, எனக்கு தெரியும் சில நாடுகளிலே பள்ளிவாசலுக்கு வாருங்கள், எங்கள் மஸ்ஜிதை வந்து பாருங்கள் என்று சகோதர சமயத்து மக்களை அழைக்கிறார்கள். பள்ளியை பார்த்த ஒரு விஷயத்திற்காக வேண்டி மட்டுமே உள்ளங்கள் புரண்டு சத்தியத்தை நோக்கி திரும்பக்கூடிய நிலைப்பாட்டிலே நிறைய மக்களின் உள்ளங்கள் இருக்கிறது. எங்களுக்கு தெரியாது, மஸ்ஜித்னா நாங்கள் வேற என்னமோ நினைச்சோமே, பள்ளிவாசலுக்குள்ள என்னென்னமோ இருக்கு நினைச்சோமே, இப்படிதானா இதுதானா, இப்படியா நீங்க வணங்குவீங்க, இப்படியா நீங்க நிற்பீங்க என்று பார்த்து பார்த்து ஆனந்தப்பட்டு பரவசப்பட்டு தங்களை இஸ்லாத்திற்குள் ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் எண்ணிக்கை நிறைய உண்டு. நம்ம மஸ்ஜிதிலேயும் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எப்பொழுதுமே இங்கே பேப்பர் போடக்கூடிய ஒரு சகோதரர், ஒரு நண்பர் வெளியூரில் இருந்து வந்து தங்கி படிக்கிறார், இங்கே பார்ட் டைமா அந்த வேலை பார்க்கிறார். இப்ப பேப்பர் போடும் பொழுது அவர் ஒரு நாள் இப்படி வெளியே இப்படி ஏக்கத்தோடு பார்க்கிறார். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது. நான் வந்தேன், கேட்டேன், என்னப்பா என்ன இப்படி ஏக்கமா பார்த்துட்டு இருக்கீங்க? இல்ல, நீங்க எல்லாம் முஸ்லீம்கள்லாம் கை கால் கழுவிட்டு உள்ள போய் தொழும் இடம் சொல்றாங்க, அதை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு. இதுக்கு என்ன தயக்கம், வாயா அப்படின்னு சொல்லி காலை கழுக வச்சு உள்ள வந்து பள்ளியை ஃபுல்லாக காமிச்ச உடனே அவருக்கான சந்தோஷம் தாங்கலை. ஓ, இப்படிதான் உங்க மசூதி இருக்குமா? நான் வேற என்னமோ கற்பனை பண்ணியிருந்தேன், வேற என்னெல்லாமோ இருக்குன்னு நினைச்சேன். மசூதி நீங்க என்ன செய்வீங்க? இது ஏன் இந்த பெஞ்சு, இந்த இடம் என்ன, இப்படி எப்படி நிற்பாங்க? ஒன்னாமா நிற்பீங்க, வரிசையாமா நிற்பீங்க, எல்லாரும் தோளோடி தோல் சேர்ந்தா நிற்பீங்க? இங்க எல்லாம் தனிப்பட்ட ரிசர்வேஷன்லாம் கிடையாது, ஒரு ரிசர்வேஷன் கிடையாது, எல்லாரும் வரலாம், எல்லாரும் நிற்கலாம், எல்லாம் சமமா இருக்கலாம் என்று சொன்னவுடன் அவருக்கு பூரிப்போடு அவர் திரும்பி போனார். இங்கே சுய புராணம் பாடுவது நோக்கம் அல்ல,
இந்த ஏக்கம் எக்கச்சக்கமான மக்களுக்கு உண்டு. அப்ப ரசூலுல்லாஹ் எப்படி காண்பிச்சாங்க? மஸ்ஜிதை விருந்தினர்களின் மாளிகையாக மாற்றினார்கள். எல்லா மக்களையும் கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. பள்ளினா இதான் நம்ம பார்த்துக்கோன்னு சொன்னாங்க. இப்ப பள்ளிவாசல் என்றால் இப்படியெல்லாம் அமைப்பில் இருக்க வேண்டும். அரசியல் சாசனத்தின் முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தலைமைச் செயலமாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் மஸ்ஜித் நபவியை பயன்படுத்தினார்கள். அங்கிருந்தான் கடிதங்கள் போக்குவரத்து நடக்கும். பல்வேறு விதமான அரசியல் முடிவுகளை மஸ்ஜிதில் வைத்து தான் எடுப்பார்கள். அதிலும் குறிப்பாக ஃபஜர் தொழுகைக்கு பின்னால் கூடி அமர்ந்து எங்கே போவது, எந்த மாதிரியான திட்டம், நம்முடைய இலக்கு என்ன, எந்த இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும், எத்தனை ஆண்டு தூர கனவு இது என்றெல்லாம் மிக நீண்ட தூர திட்டங்கள் மஸ்ஜிதில் வைத்துத்தான் போடப்பட்டது. ஆக மறுபடியும் தலைப்பின் ஆரம்பத்திற்கே வருகிறேன். பள்ளிவாசல் என்றால் வெறும் தொழுகை கூடம் அல்ல. 5 நேரம் மட்டும் தொழுகை முடிந்துவிட்டால் முடிந்து போனது, பூட்டு போட்டு விட வேண்டும் என்ற சிந்தனையை கடந்து அது பன்முக பரிணாமத்தோடு சமுதாயத்திற்கு, முஸ்லிம்களுக்கு, இதர சமுதாய மக்களுக்கு பல்வேறு விதமான இடர்கள் ஏற்படக்கூடிய சமயத்திலே, பேரிடர்களின் காலத்திலே நிதி உதவி செய்கிற சேவை களமாக, நீதிமன்றங்களாக, பிரச்சனையோடு வரக்கூடியவர்களுக்கு தீர்வளிக்கும் இடமாக, இப்படியான ஒரு பரிணாமத்தில் தான் மஸ்ஜித் இருக்க வேண்டும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு கண்டார்கள். அப்படியான மஸ்ஜிதை உருவாக்கி காட்டினார்கள். இன்னக்கும் அந்த மஸ்ஜித் நபவி அப்படித்தான் செயல்படுகிறது. வல்ல அல்லாஹ் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மஸ்ஜிதுகளும் அந்த அமைப்போடு செயல்படுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.